ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி மாவு புளிச்சிருந்துச்சின்னா அதில் வித்தியாசமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா புளிச்ச இட்லி மாவு தான். அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இதில் 1 கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப குறைவான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டாக வராது, கெட்டியாக இருக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பனியாரக்கல்லில் ஊற்றி பனியாரம் சுற்ற வேண்டிதான். ஒரு பனியாரக்கல்லை சூடு பண்ணி அதில் எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒவ்வொரு குழியிலையும் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மாவை எல்லா குழியிலையும் சேர்த்து 2 சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்குமே இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம். கேரட்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம அந்த மாதிரி இதில் என்னென்ன காய் தேவையோ அது எல்லாமே சேர்த்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க காய் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம புளிச்ச மாவு தான் சேர்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரியே இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காரா பனியாரம் ரெசிப்பியை நீங்கள் வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, காரா சட்னி எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.